எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. எல்லாம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அதை தான் கொஞ்ச நாளாக நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து பாட போறீங்க? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அல்லேலூயா. இந்த பாடல் பிறந்த கதை உங்களுக்கு சொல்லணும். இது மின்னகரில் வந்த பாட்டு. ஆமென். மின்னகரில் குடியிருந்த போது ஒரு பழைய ஸ்கார்பியோ இருந்தது எங்ககிட்ட. அதுவும் ஆச்சரியமாக தான் ஆண்டவர் கொடுத்தார். 2 லட்சம் ரூபா ஒரு பழைய காரை விற்று கையில் வச்சுருந்தோம். அதையும் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் தான் விற்று கொடுத்தார். அது கரைஞ்சிறதுக்குள்ளே டாக்டர் எலிசா அன்பு அவர்கள், ஐயா உங்களுக்காக ஒரு அற்புதம் மதுரையில் காத்திருக்குன்னார். என்ன அற்புதம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது? 2 லட்சம் ரூபா இருக்குது, அதை கொண்டு வாங்க, ஒரு அற்புதம் காத்திருக்குன்னா. இந்த 2 லட்ச ரூபா கொடுத்தோன்னா அவர் ஸ்கார்பியோவை கொடுத்துட்டார். இந்த 2 லட்ச ரூபா கொண்டு போகிறதுக்குள்ளே கர்த்தர் சொன்னாராம், ஸ்கார்பியோவை அவங்ககிட்ட கொடுத்துருன்னு. அந்த ஸ்கார்பியோவை சின்ன காருன்னா கொஞ்சம் டீசல் போடலாம், பெரிய காருன்னா ரொம்ப போடணுமில்ல. அன்றைக்கி டீசல் இல்லை மின்னகரில். அப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் வசனம் இருந்தது. சேரை அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இப்ப கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, நீ தேவைன்னா தான் என்கிட்ட வருவியா? நீ கொஞ்சம் ஓவரா கூப்பிடுறிய, நீ ரொம்ப நேரம் என் முன்னால் வந்தெல்லாம் உட்கார்றதில்ல, ஆனால் எப்பாவது ரொம்ப தேவை அதிகம்னா என் முன்னால் உட்கார்றியேன்னார். எனக்கு வேற வழி இல்லையா ஆண்டவரே? எனக்காக யாவையும் செய்து முடிக்க உம்மை தவிர யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி இதையே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் டிரைவர் ஜீவா வந்துட்டார். அவர் மதுரையிலிருந்து எனக்கு டிரைவ் பண்ண வருவார். அவர் ஸ்டார்ட் ஆகலை. அவர் சொல்கிறாரு, ஐயா டீசல் போடலையா? மறந்துட்டேயா நான். சரி, நாளை காலையில் தானே புறப்பட போகிறோம், அதுக்குள்ளே டீசல் வந்துடும். அவர் போய் ரெஸ்ட் எடுத்துட்டார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். நம்பிக்கையோட சொல்லுவோம், முகத்தில் நம்பிக்கை, என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இதை ரொம்ப நேரமா பாடிக்கிறோம். 1 மணி நேரம் மேல இருக்கும். அப்போ எங்க வீட்டம்மா ஒரு இஞ்சி டீ கொண்டாந்து வச்சுட்டு, ரொம்ப நேரமா இதையே பாடிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு ஒரு சரணம் எழுதுங்க, நல்லா இருக்குன்னாங்க. இஞ்சி டீயை குடிச்சிட்டு அப்புறம் சொல்றாங்க, வழிநடுக நமக்கு பூத் இருக்குது, நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் போகிறோம், வழிநடுக ஒரு 10 பூத்துக்கு காசு வேணும்னு. இந்த அம்மா இஞ்சி டீயை குடிச்சிட்டு குடிக்க சொல்லிட்டு இந்த பிரச்சனையை ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாங்க. இப்போ டீசலும்
வேணும், இந்த ரூட்டுக்கு காசு வேணும். உடனே உட்கார்ந்து வசனம் எழுத ஆரம்பிக்கிறேன். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். பாட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வர்றவர் இல்ல அவரு. வெளிச்சத்தை இருளிலிருந்து கொண்டு வர்றவர், ஒண்ணுமே இல்லைன்னாலும் உலகத்தை படைக்கிறவர். உடனே இந்த வார்த்தை எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமும் இல்லை மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இல்லை மழையை பொழிபவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இதை எழுதி முடிச்ச உடனே ஜாய், நாங்க 4வது மகள் வந்து, அப்பா உங்களோட வந்து நான் பாடுறேன்ல, என் ஹேண்ட் பேக் பாருங்க எப்படி இருக்கு, ஒரு நல்ல ஹேண்ட் பேக் வாங்கி கொடுக்கலாம்ல, உங்களோட ஒரு கௌரவமா நான் வருவேன்ல, உங்க முன்னால மைக்கில் பாடுறேன்ல எல்லாரும் முன்னால. ஏமா எல்லாரும் மைக்கையும் உன்னை தான் பார்க்க போறாங்க, பேக்கையா பார்க்க போறாங்கன்னு சொன்னா கேட்டா தானே. ஆனாலும் மறுபடியும் எனக்காக ஹேண்ட் பேக்கும் தர வல்லவர், அப்படி பாட முடியுமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். ஆண்டவர் வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு புது காரியம் செய்யறேன், இப்பவே செய்யறேன். பழசெல்லாம் யோசிக்க வேண்டாம், முந்தினவர்களை யோசிக்க வேண்டாம். இப்ப அப்ப ஆண்டவர் இப்ப நம்ம கையில ஒரு நாளை கொடுத்திருந்தா, ஒண்ணு இப்ப இல்லைன்னா இன்று. பொழுத போக்க கூடாது, சொல்லுங்க. அவர் முன்னால பொழுத கழிக்கணும். அந்த ரகசியம் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா ஜெபம் பண்றோமே. இந்த கொஞ்சம் யோசனைக்குள்ள எங்க வீட்டு ஓனர் இங்க தான் இருக்கிறாரு. அவர் பேர் பரமசிவம். கீழ் போர்ஷன்ல அவர் இருந்தார், மாடியில் நான் இருந்தேன். தட்டுன்னு சத்தம் கேட்டது, கதவு திறந்தா அவர் நிற்கிறார். இன்னும் 10 தேதி ஆகல அப்படின்னு. இல்லை நான் வாடகை கேட்க வரல, ஏன் பாட்டை நிறுத்துறீங்கன்னு கேட்க வந்தார். நீங்க பாட தோங்கணும்னு என் சாமி மறந்து போச்சு. ஒன்று, நான் எவ்வளவு நேரமா நிற்கிறேன், நீங்க அப்பப்போ பாட்டை நிறுத்துறீங்களே, பாட்டை நிறுத்தாம பாடுங்கன்ட்டு போயிட்டார். அப்போ வாடகை ஞாபகம் வந்துருச்சா இல்லையா? முதல்ல வீட்டுக்காரி, இப்ப வீட்டுக்காரரே வந்துட்டார். சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், இப்பவே இன்றே என்றும் செய்பவர், நம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், நம் புய பலத்தான் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், நம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், நம் புய பலத்தான் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், என் பேச்சையும் பெருமாச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், என் பேச்சையும் பெருமாச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடம் ஆனவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடம் ஆனவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர்.
முடிஞ்சது. இந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள, என் ஜெப நேரம் முடிகிறதுக்குள்ள ஒரு ஃபோன் வருது. ஐயா, நாங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கோம், அதுக்கு ஜெபரதன் பேர் வேற வச்சுருக்கோம், ஜெபரதன் ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கோம். இப்போ எங்கள் காரு அரியலூர் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் இருந்தால் ஒரு ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. கொஞ்சம் அரியலூரை தாண்டி போயிருந்தா என் ஞாபகம் வந்திருக்காது, அரியலூர் வரும்போதே என் ஞாபகம். உடனே கார் வந்தது, ஒரு 30-40 நிமிஷத்தில் வந்துருச்சு. காரில் உட்காந்து இதே பாட்டு தான். பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு கவர் கொடுத்தாங்க. இந்த கவரை திறந்து பாரு, இன்றே நான் செய்தனா இல்லையான்னு பாருன்னு. அவங்க எதிர இப்படி கவரை திறக்கிறது சொல்லுங்க. அதனால் அவங்க போட்ட ஆண்டவரே, போனப்போ கவரை திறந்து பார்த்தா அதில் இருந்த காசில் வாடகையும் கொடுத்தேன், டீசலும் போட்டேன், பூத்துக்கெல்லாம் காசு கொடுத்தேன், ஹோட்டலுக்கு காசு கொடுத்தேன், டிரைவருக்கு காசு கொடுத்தேன், எல்லாம் போக என் கையில் மிச்சம் இருந்தது. ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தேன், ஆமாம், எல்லாம் கொடுத்து மிச்சம். அப்போ அவர் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடுற அளவு கொடுக்கிறவர்னு எனக்கு புரிஞ்ச பிற்பாடு அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறேன் நான். அல்லேலூயா. பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்டுக்காக நான் துதிக்கிறேன் கர்த்தரை. என் பாட்டு பிரபலமாகிறதுக்கு இவங்க தான் காரணம். அவரே பாட்டுக்காரர். நான் ஒருவேளை ஒரு 100 பாட்டு வச்சுருந்தா அவர் 120 பாட்டு வச்சுருப்பார். ஆனாலும் அந்த வரிகள் அவங்கள தொட்ட பிற்பாடு அவங்களே வீடியோ எடுப்பாங்க, அவங்களே பாட வைப்பாங்க. என்ன சொல்கிறது, அதனால் கர்த்தரை நான் துதிக்கிறேன் அவங்களுக்காக. இப்போ ஒரு வசனத்தை நாம் படித்து முடிக்க போகிறோம். நாம் யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனும் ஆகிய யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்கள். எப்படி முடிக்கிறாரு? தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக.